இயேசு கிறிஸ்துவின் இன்னான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மத்தேயு 9:2-6 வரையும் படித்தால் அந்த மன்னித்தலை பற்றி நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அப்பொழுது பாவ சாபங்களினால எப்படிப்பட்ட குடும்பங்களில் பாதிப்புகள், வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள் எல்லாம் வருகிறது என்பதை நாம் அது எதன் மூலம் வருகிறது, அதில் எப்படியிருந்து விடுதலை ஆகிறது, ஏசப்பா சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் எது செய்ய சொன்னாரோ அதை செய்து, எது செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்யாமல் இருந்து அவர் கட்டளைப்படி கீழ்ப்படிந்து வாழும்போது பாவ மன்னிப்பிலிருந்து நமக்கு மீட்பு கிடைத்து நம்ம நித்திய ஜீவனுக்குரியவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறது. அது எப்படி என்று பார்க்கலாம். யாத்திரையாகவும் 34:7 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவன் என்று கூறினார். யாத்திரையாகவும் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நாம் ஞானஸ்தானம் எடுத்து அதனால் எப்படி பாவ மன்னிப்பு பெற்றோம் என்றதை பார்த்துக்கலாம். கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்திலே அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக அதிலே அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உண்மை உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறீர்களே. 2:13 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமின்மையினாலே மருத்துவர்களாக இருந்த உங்களையும் அவரோடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அதே கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து அதை 2:15 துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். லூக்கா 10:25 அப்பொழுது நியாயஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவர்களை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 10:26 அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். 10:27 அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ரோமர் 4:20 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவே